தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பாலச்சந்தரை சொல்லுவாங்க, அழுக வரல அப்படின்னாக்கா அடிச்சிடுவார். அதேமாதிரி பாரதி ராஜாவை சொல்லுவாங்க, நடிப்பு வரலன்னா அதை வர வைக்கிறதுக்காக அடிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 2 பேரும் தேவைக்காக அந்த ஆயுதத்தை எடுத்தாங்க. பாத்திரங்களில் நடிக்கிற அந்த நடிகர் நடிகையில் கிட்டத்தட்ட கொடுமைன்னே சொல்லலாம். வதைப்பார். இந்த படத்துலையும் வணங்காலையும் ஆரம்பத்தில் சூர்யா வந்து ஓட 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 விரட்டியிருக்காரு. பேசி டார்ச்சர் பண்ணுறவன் ஒருத்தான், குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணுறவன் ஒருத்தான். ஆனால் எதுவுமே பேசாமல் டார்ச்சர் பண்ணுறது ரொம்ப கொடுமை. அதை இவங்க சொல்லியிருக்காங்க, பாலாவோட மனைவி சொல்லியிருக்காங்க. பல வருடங்கள் அந்த மாதிரி சில வருடங்கள் இருந்தது, புரிஞ்சிக்க முடியல என்னால். ஆனால் தனிப்பட்ட வாழ்வில், இல்லற வாழ்வில் ஒரு மனிதனா அவர் வந்து ஒரு மோசமான ஒரு ஆள் தான். அதான் ஒரு வயிறறிஞ்சு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறேன்னா சும்மாவா? இதில் எந்த அளவு அமீரையும் அவரையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. அமீரை வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றி பேசுகிறாங்க, அதை ஏற்றி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அமீருக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு இனமத்தில் ஒரு கேட்டான ஒரு நல்ல மனிதன், நல்ல படைப்பாளர், நல்ல இயக்குனர். என்னை கேட்டால் வந்து பாலாவோட மிகச்சிறந்த அறிவாளி. ஆதி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஜேர்னலிஸ்ட் தஞ்சை அமலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இயக்குனர் பாலா அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவர் வந்து சரியா பண்ணலன்னா அடிப்பாரு, திட்டுவாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விமர்சனங்களை நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரி வணங்கான் படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க, திடீர்னு அவருமே வந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேமலு படத்துல நடிச்ச நடிகையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காங்க பாலா அவர்கள் பத்தி. ஸோ உண்மையாலுமே அவர் வந்து செட்டில் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாரா சார்? இல்லை, அது உண்மைதான். பாலா வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி. இதுவரையிலையும் அவர் வந்து 99 சேது ரிலீஸ் ஆனிச்சு. ஒரு 8 படம் 9 படம் தான் பண்ணியிருக்காரு. 10வது படம் நினைக்கிறேன் இது வணங்கா. ஆனால் எத்தனை படம் பண்ணுறதுன்னு முக்கியம் இல்லை, எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். அந்த அளவில் வந்து அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி, எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு படைப்பு குறித்து, அந்த கதாபாத்திரம் குறித்து சில கருத்துக்கள் எனக்கு உண்டு, அதை அப்புறம் பேசுகிறேன். இவர் மட்டும் இல்லை, பாலா மட்டும் இல்லை, ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பாலச்சந்தரை சொல்லுவாங்க, அழுக வரல அப்படின்னாக்கா அடிச்சிடுவார். அதேமாதிரி பாரதி ராஜாவை சொல்லுவாங்க, நடிப்பு வரலன்னா அதை வர வைக்கிறதுக்காக அடிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 2 பேரும் தேவைக்காக அந்த ஆயுதத்தை எடுத்தாங்க. பாலா எப்படின்னாக்கா படம் முழுக்கவே அந்த கதாபாத்திரங்களில் நடிக்கிற அந்த நடிகர் நடிகையில் கிட்டத்தட்ட கொடுமைன்னே சொல்லலாம். வதைப்பார் அப்படின்னே சொல்லலாம். அது மிகச்சிறந்த படைப்பாளின்னு சொல்லிட்டேன், அது வேற விஷயம். ஆனால் ஒரு சக மனிதனா, மனித நேயத்தோட அவர் வந்து நடிகர் நடிகைகளை அணுகுவாரா அப்படின்னா கிடையாது. அங்கே வந்து மனிதநேயம் அவசியப்படாதுன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச ஒரு இது இருக்கணும்ல. அவங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் அவங்க மனசு பாதிக்கப்படுற மாதிரி நடந்து கொள்ளும் போது அந்த கதாபாத்திரத்தை அவங்க வந்து வெளிக்கொண்டு வர்றதே வந்து மைனஸ் ஆகும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வந்து சேது படத்துலேருந்து அடித்து பிரித்து மேய்ஞ்சிடுவார். கருத்தம்மா ராஜேஷின்னு ஒரு நடிகை, சேதுல ஒரு பைத்தியங்குழி கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு பேட்டியில் அப்பவே சொன்னாங்க, என்னென்னா அந்த ஒரு ட்ரெஸ் தான், படம் முடிகிற வரலையும் ஒரு காஸ்டியூம் தான் வருவாங்க. அந்த ஒரு ட்ரெஸ்ஸை துவைக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. கடைசி வரலையும் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்திருக்காங்க. எப்படா கலட்டுவோன்னு இருந்தது அப்படின்னு நான் ஒரு நாளிதழில் பேட்டி இருப்பேன், அப்பயே சொன்னாங்க. அவங்க வந்து அப்போ வந்து பாலா ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர் அப்படிங்கிறனால பூடகமாக கொஞ்சம் பேசினாங்க. இப்போ அநேக நடிகர்கள், அவர் படத்தில் நடித்த நடிகர்கள், கலைஞர்கள் வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அழகன் தமிழ்மணின்னு ஒரு தயாரிப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்புலையும் இருந்தவர். அவரே காட்சின்னு காட்சி எடுத்துட்டார். நான் கடவுள் படத்தில் ஆர்யாவுடைய தந்தையாரா நடித்தார். அவர் வீடும் பாலாவுடைய அலுவலகம் பக்கத்தில் சாலி கிராமத்தில்.
ஒரு நாள் சும்மா எதாச்சும் பார்த்துட்டு அண்ணா நீங்கள் நடிக்குங்க அப்படின்னா நடிப்பு வராது அப்படின்ட்டுருக்காரு. அதுதான் எனக்கு வேணும், நல்லா நடிக்க தெரிஞ்சவங்களை வச்சு நான் ஏன் இயக்கணும், அதுக்கு நான் இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேயே அவருடைய எண்ணம் தெளிவாகுது பாருங்க. அப்படிதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நடிக்க ஆரம்பிச்சு கொடுமைன்னா கொடுமை, கங்கை நதியில் வந்து குதிக்கிற சீனில் திரும்ப திரும்ப இது பண்ணி கீழே பயங்கர கல்லு முள்ளுமா கிடந்திருக்கு. இது பண்ணி அதில் ரொம்ப காயம்பட்டு, அதே மாதிரி அடிக்கிற சீன், அவர் அடிக்கிற சீன் கன்னத்தில் உண்மையே அறைய வச்சு மயக்கமே வந்துருச்சு அவருக்கு. அப்புறம் தாடி வளர்க்க சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா இறந்துருக்காங்க. அவங்க அம்மாவோட நான் சொல்கிறது அழகன் தமிழ் மொழி அம்மா இறந்துட்டாங்க. அவங்க குல வழக்கப்படி அந்த இறுதி காரியத்துக்கு தாடியெல்லாம் எடுத்துட்டு மலிச்சிட்டு பண்ணணும். ஆனால் அவர் எடுக்க முடியாதுட்டார். நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் 3 வருஷம் ஆகும் படம் திரும்ப எடுக்கிறதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் வயிறறிஞ்சு சொல்கிறேன், பாலா ஒரு சாடிஸ், நாசமாக போகணும், ரத்தங்கத்தி சாகணும் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. பரபரப்பாக போணுச்சு ஒரு கட்டத்தில். அந்த அளவுக்கு ஒரு கொடுமைக்காரன். அதே மாதிரி ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அதுவும் பல கடைசி 3 வருஷம் ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டுருந்துருக்காரு. அதை அழுக்கு பண்ணி இது பண்ணி போட்டுருந்துருக்காரு. அந்த மாதிரி இந்த படத்துலையும் வணங்காலையும் ஆரம்பத்தில் சூர்யா வந்து ஓட 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 விரட்டியிருக்காரு. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு தெரியுமா, ஓட ஓட தூரம் குறையிலன்னு. அது மாதிரி இவர் அவ்வளோ ஓடி இருக்காரு. ஒலிம்பிக்கில் ஓடி இருந்தா கூட ஒரு தங்க மெடல் வாங்கியிருக்கலாம் சூர்யா. அந்த அளவுக்கு ஓட வச்சு, வெறுங்காலோட ஓட வச்சு, இதெல்லாம் சும்மா ட்ரையல் தான், இனிமே தான் மெயின் பிக்சர், திரும்ப இது பண்ணு கடுப்பாயிட்டாரு பாலா. படத்தோட ஒரு ஷெட்யூலே முடிஞ்சிருச்சு தானே சார்? ஆமாம், ஒரு கட்டத்தில் ஒரு ஷெட்யூல் முடிஞ்சு அடுத்த இது போகிறது இப்போதான் ஒரு கருத்து வேறுபாடில் என்னடா அந்த பைத்தியங்குழிகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேமேங்கிற ரொம்ப ஃபீல் பண்ணி அதுலேருந்து விலகிறாரு. பட் சண்டையெல்லாம் போட்டுக்கல, சண்டையெல்லாம் போட்டுக்கல, சுமூகமாக அப்படிங்கிற. அதுக்கப்புறமும் பாலாவுக்கும் சூர்யாவுக்குமான தொடர்புக்கு பேச்சு இருக்குது. அது மாதிரி இப்போ அமீரும் வந்து அந்த பட்டறையிலேருந்து வந்தவர் தான். 2 பேரும் நண்பர்கள், ஒரே செட்டு. அமீரும் வந்து நல்ல நடிப்பு வரணுங்கிறதுக்காக இது பண்ணுவார். பொதுவாக வந்து எதுக்கு அந்த வேலையை அவ்வளோ வாங்குறாங்கன்னா அவுட்புட் நல்லா வரணும். இப்போ இவங்களுக்கு பேர் வாங்கினா விக்ரம் ஒரு நேஷனல் அவார்டு அடித்தார், அவங்களுக்கு தான் பேர். ஆக இதெல்லாம் செய்து செதுக்கிறது வந்து ஒரு படைப்பாளர் தான், இயக்குனர் தான். ஆனால் அது ஒரு எல்லை இருக்குது. எல்லை மீறி போகும்போது அதான் கிட்டத்தட்ட அந்த சாடிஸோட மனநிலையில இருந்து அவங்க செய்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகிக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பாலா அவர்கள் வந்து இப்படி நடந்துக்கிறாரு, அதை தாண்டி அவர் எப்படிப்பட்டவர் சார்? இல்லை, அதான் அவர் இதுக்கு வந்து நான் சொல்கிறத விட அவங்க மனைவியே சொன்னது வந்து சொல்கிறேன். நான் சொல்ல பல வருடங்களுக்கு முன்பு அவங்க முதல் முறையாக ஒரு பேட்டி கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் திருமணத்தில் நான் போயிருந்தேன், மதுரையில் நடந்தப்போ திருமணத்தில் நான் போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, அதாவது கல்யாணம் ஆகி சில வருடங்கள் வெளியில் சொல்கிறாங்க, பல வருடங்கள் அது மாதிரி நடந்தது. பேசவே மாட்டாராம், மூடி டைப்பாக இருப்பாராம். எங்களை நல்லா பார்த்துக்குவார், எல்லாம் பண்ணுவார், குழந்தைங்க நல்லா பார்த்துக்குவார். ஆனால் பேச மாட்டார். அவர் ஒரு சிந்தனையிலே இருப்பார். வீட்டுக்கு வந்துட்டா எங்களுக்கான கவனிப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன நினைக்கிறாரு, என்ன சிந்திக்கிறாரு, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பெரிய ஆஸ்கார் வின்னராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வெளியில் வந்து வீட்டுக்கு வரும்போது செருப்பை கழட்டி விட்டு வர மாதிரியே உங்கள் டிபார்ட்மெண்ட்டு, பஞ்சாயத்து, போக்குவரத்து எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு வீட்டில் நீங்கள் ஒரு இல்லத்தரசனா, ஒரு மனைவிக்கு கணவனா, குழந்தைக்கு தகப்பனா அப்படி தான் நடந்துக்கணும். அதை விட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய கொம்பு வைத்த ஆளாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே வந்து நீ அதை காட்டும்போது அவங்கள்ட்ட ஒரு மனம் விட்டு பேசாத போது அந்த கொடுமை இருக்குல்ல. நீங்கள் பேசி டார்ச்சர் பண்ணுறவங்க ஒருத்தான், குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணுறவங்க ஒருத்தான். ஆனால் எதுவுமே பேசாமல் டார்ச்சர் பண்ணுறது ரொம்ப கொடுமை. அதை இவங்க சொல்லியிருக்காங்க, பாலாவோட மனைவி சொல்லியிருக்காங்க. பல வருடங்கள் அந்த மாதிரி சில வருடங்கள் இருந்தது, புரிஞ்சிக்க முடியல என்னால். அப்புறம் எல்லாரும் அவங்க படத்தை பாராட்டுறது, அவங்க படம் பெருசாக பேசப்படுறது, இதை வைக்கணும். சரி, அவங்க பெரிய ஆள் தான், ஏதோ ஒரு பெரிய இதாக மதிக்கிறாங்க சமூகத்தில் அப்படின்ட்டு நான் பழகிக்கிட்டேன், அதுக்கு பழகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ விவகாரத்து ஆயிடுச்சு. ஆனால் எந்த அளவுக்கு அவர் இல்லற வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் இருந்திருக்காங்க, இது ஒரு சாட்சி. தொடர்ந்து வந்து அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் பேசுகிறதாக இருக்கட்டும், அல்லது வெளியில் பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், ரொம்ப ரேரு பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுத்தாலாம்.
ஒரு திமிர்த்தனம் இருக்கும். ஓகே. அறிவு செறிந்து பேசுவது என்பது வேறு. பாரதி ராஜா எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய மேதை. அவர் வந்து அந்த மாதிரி நடந்துக்க மாட்டார். பல படைப்பாளிகள் அந்த மாதிரி இருக்காங்க, எத்தனை பேர். ஆனால் இவர் வந்து நான் தான், எனக்கு தான் வந்து ஒரு 10 கிலோ மூளை இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சில் நினச்சிக்கிட்டு எதிராளியை வந்து முட்டாளாகவும் ரொம்ப இதாக நடத்துவார். ஆக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பாலா அவருடைய உலகமே வேற. சார் அதே மாதிரி ஒரு பர்சனல் லைஃபுமே வந்து ஒரு பெருசாக வந்து கை கொடுக்கல. இன்னொன்று அவருடைய கெரியருமே வந்து பார்த்தீங்கன்னா பரதேசிக்கு அப்புறம் எந்த படமும் இல்லை, வணங்காம் படமும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் பாதி ட்ராப் அவுட் ஆகி இப்போ அருண் விஜய் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவருடைய கேரக்டர்னால தான் இப்படிலாம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. பாலாவுடைய நெருங்கிய நட்பு, நெருங்கிய வட்டம், இத்தனை நண்பர்கள் இருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்க யாராவது? நண்பர்களே ஒரு கிடையாது, ரொம்ப அரிது. நண்பர் அமீர்லாம் வந்து ஆரம்பகால நட்பு தான், பள்ளித்தோழன் தான். ஆனால் அவங்க 2 பேருமே விலகி தான் இருக்காங்க, பேசிக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான நட்பு இல்லை. அவருடைய பட்டறையில், அவருடைய படத்தில், சேது படத்தில் ஒர்க் பண்ணவர் தான் சசிகுமார். ஆனால் பெருசாக பாலாண்ணன் வாய் நிறைய பேசுவாங்க. ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு அன்பை வந்து வெளிக்காட்டுவாருன்னா இல்லை. இப்போ மிஸ்கின் இருக்கார்ல, மிஸ்கின் வந்து அவர் அந்த மாதிரி தான். அவர் ஒரு எப்போதுமே கண்ணாடி போட்டு யாரை பார்க்குறாரு, யாரை பார்க்கல, என்ன செய்யறாருன்னு அவருக்கு தெரியாது, ஒரு மாதிரி இருப்பார் கேரக்டர்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்தல அவர் விஜய் சேதுபதி மாதிரி அந்த மேடையிலே முத்தம் கொடுக்கறது அந்த மாதிரி இருப்பார். ஆனால் பாலாகிட்ட நீங்கள் அதை பார்க்க முடியாது. பாலாகிட்ட பார்க்கணும் நான் தான் அப்படிங்கிற அவர் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான், அவர் பேட்டி முதல் முறையாக ஆனந்த விடலில் வந்தப்போ எழுதினார் இன்ட்ரோ பாலாவுக்கு. ஒரு இட்லி கூட சாப்பிடுவாரா என்று நினைக்க தோன்றுகிறது, அந்த அளவுக்கு ஒல்லியான தேகம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தார். அந்த மாதிரி உள்ள ஒரு தேகம் வந்து அதான் சொன்னல 10 கிலோ மூளை எனக்கு இருக்கிற மாதிரி நடந்துக்குவார். நீங்கள் இப்போ வீடியோஸ் கூட பார்க்கலாம் யூடியூப்பில். அந்த பரதேசி மேக்கிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த கங்காணி கேரக்டர் வந்து அந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிற தொழிலாளர்களை வதைக்கணும், அடிக்கணும். அதை வந்து சரியாக செய்யலன்ட்டு இவர் செஞ்சு காட்டுவார் பாருங்க. உண்மையிலே தர்றதுக்கு மிதி தான். அதே மாதிரி வந்து நந்தா படத்தில் இந்த கருத்தம்மா ராஜேஷி நடிக்கிறப்ப எப்படா ஷூட்டிங் முடியும் அப்படின்னு அடிக்கடி சண்டை. பாலாவுக்கும் பல அடி மிதியெல்லாம் வாங்கியிருக்காங்க. யாரு? கருத்தம்மா ராஜேஷி. அவங்க தான் சூர்யாவோட அம்மா நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ அடி மிதிகள் வாங்கி இது பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களுமே வந்து மனதளவுல, உடல் அளவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை தாண்டி அவர் வந்து வெற்றி பெற்ற படத்தை, தேசிய விருது வாங்கின படத்தை கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் கேட்டிங்களா அவர் கரியர் சரியாக அமையலன்னு. நான் என்ன சொல்கிறேன், எத்தனை படம் பண்ணி பல குட்டி போடும் இல்லையா? அதுக்கெல்லாம் மேட்ரு கிடையாது, எப்படி எடுக்கிற அப்படிங்கிறது தான் மேட்ரு. இப்போ ருத்ரியான்னு ஒரு இயக்குனர் இருந்தார், 2 படம் தான், கிராமத்து அத்தியாயம், அவள் அப்படித்தான். இன்னைக்கும் அவள் அப்படித்தான் வந்து இயக்குனராக வர நினைக்கிற ஆட்கள் எல்லாத்துக்குமே ஒரு லெசனாக இருக்குது. ஒரு படம் தான் எடுத்தார், இன்னும் பேசப்படுது. அது மாதிரி எத்தனை படங்கிற முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை. இவர் வந்து இந்த இத்தனை 25 ஆண்டு காலகட்டத்தில் இத்தனை படம் தான் எடுத்திருக்காரு. ஆனால் பாலாவுக்கான ஒரு அங்கீகாரம், பாலாவுக்கான ஒரு பிரபலம், பாலாவுக்கான ஒரு முகம்னு ஒன்று இருக்குல்ல, அடையாளம்னு இருக்குல்ல, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ இயக்குனர்கள் இருக்காங்க. அதில் வந்து அவர் வந்து கிங்கு. ஆனால் தனிப்பட்ட வாழ்வில், இல்லற வாழ்வில் ஒரு மனிதனா அவர் வந்து ஒரு மோசமான ஒரு ஆள் தான். அதான் ஒரு வயிறறிஞ்சு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறேன்னா சும்மாவா? கிட்ட தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கார் அவர், அந்த குடும்பப்படுத்திருக்கார். நீ அண்ணுன்னு பேசுறது இல்லை, உரிமையில் பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதுலலாம் வந்து கொடுமைக்கார ஆள் வந்து பாலா. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க, அது பாரதி ராஜாவாக இருக்கட்டும், பாலச்சந்திர சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அப்போது வந்து அடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அவங்களாம் வந்து எப்படி இதை ஃபேஸ் பண்ணாங்க? அவங்களுக்கும் பாலா அவர்களுக்குமான ஒரு வேறுபாடு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவங்க வந்து எங்கே தேவையோ, எங்கே வரலையோ, அவுட்புட் அவங்க நினைச்சது வரலையா பட்சத்தில் முடிஞ்ச அளவு கறந்து பார்ப்பாங்க. முடியாத பட்சத்தில் தான் இந்த அடி என்கிற ஆயுதத்தை கையாண்டிருக்காங்க. அதுவும் பாரதி ராஜா ரொம்ப அடிப்பார், உடனே அரைஞ்சிருவார். ராதிகாலாம் அடி வாங்கியிருக்காங்க, எல்லாம் நிறைய பேர்.
அது பர்டிகுலராக அந்த கண்ணீர் வரும் காட்சி தான், அழுகிற சீனுக்கு தான். அது வரலன்னா பெரும்பாலும் அந்த இதை எடுத்திருக்காங்க, சாட்டை எடுத்திருக்காங்க. இவர் அப்படி கிடையாது. ஒரு குடத்துல பைப்பில் தண்ணி பிடிக்கணும் அப்படின்னா கூட அவங்க பாடி லாங்குவேஜோ அதை விடுற இயக்குனர் இருக்காங்க. இவர் வந்து இப்படி தான் இது பண்ணுன்னு அதுக்கு ஒரு மிதி அடி இதெல்லாம் நடக்கும். அப்படித்தான் வந்து இந்த மமிதாவுக்கு நடந்தது. ஒரு மேலம் கொட்டுற மாதிரியான ஒரு காட்சி. அந்த காட்சியில வந்து அந்த உடல் மொழி அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற. இது வந்து ஒரு ஒரு கலைஞர்களால் மட்டும்தான் அந்த உடல் மொழியை கொண்டுட்டு வர முடியும். எல்லாமே சிவாஜி கணேசனா நாதஸ்வரம் வாசிட முடியாதுல்ல. அவங்களுக்கு அப்போ அதுதான் புதுசு மேலம் வாசிக்கிறது. அப்போ சொல்லி தரணும், சொல்லி தந்திருக்காரு. பட் உடனே கேட்ச் பண்ண முடியாது. அதை என்ன பண்ணுறாங்க, அது சரியாக வரலன்னொன்னே இவருடைய சாட்டை எடுத்துட்டார். அதில் நொந்து போய் அப்போ சூர்யா அந்த அந்த இது நடந்துட்டு இருக்கப்ப அப்புறம் படத்துலேருந்து விலகிட்டார். அது மாதிரி தேவை இல்லாததுக்கெல்லாம் அடிக்கிறதும். அதாவது என்னன்னா, இவர் ஒரு உலகத்தில் சஞ்சிச்சிருக்காரு. இப்போ உங்கள் மூளையில் என்ன இருக்குது, என்ன யோசிக்கிறீங்கன்னு நான் இப்போ இது பண்ண முடியுமா? அது மாதிரி தான் பாலா வந்து என்னுடைய மூளைக்கு தகுந்த நான் என்ன யோசிக்கிறேனோ அதை உன்னுடைய மூளையும் யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். பொதுவாக வந்து இந்த சாடிஸ் அப்படின்னு வரையறுக்கிறப்பட ஆட்களுடைய எண்ணம்லாம் தான் செய்வது சரி, அடுத்தவர்கள் செய்வது எல்லாமே பிழை அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும் ஒருத்தருடைய நீங்கள் ஒரு குற்றவாளியாக கூட இருக்கலாம். நான் உங்கள் மனநிலையில் இருந்து பார்க்கணும், ஏன் அந்த தவறை செஞ்சாங்க, ஏன் அந்த குற்றத்தை செஞ்சீங்க அப்படின்னு உங்களுடைய மனநிலையில் இருந்து பார்க்கணும். இது வந்து பாலா வந்து மிக மோசம். ஒரு 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 அழகான அன்பான மனைவி அவங்களே வந்து பிரிந்து இருக்கிறான்னா இப்போ அவங்க எவ்வளோ பிரச்சனை. அது உள்ளுக்குள்ளே போனால் அது பர்சனல், அது நம்ம பேச வேண்டாம். நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் அதில். அப்படி இருக்கும்போது அதான் யாருமே ஒட்டுமில்லை உறவும் இல்லைங்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னா, நண்பர் கூட்டம் இல்லைன்னா அப்போ அவங்கள வச்சு புரிஞ்சுக்கலாம் நம்ம கேரக்டர். ஓகே சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் அவரை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து வெளிவந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தயாரிப்பாளர் இல்லை கடத்தல் மன்னன் ஏதாவது ஒரு இன்ட்ரோ கொடுத்து சொல்லுங்க. ஏன்னா நிறைய ஜாஃபர் இருக்காங்க, அதனால சொல்கிறேன். அதுக்கான கிளாரிஃபிகேஷனுமே அமர் அவர்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் எப்படி அவர் வந்து இந்த தயாரிப்பாளராக உள்ளே வந்தார், என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் எடுத்தார், எப்படி இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கான ஒரு விஷயம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு? இல்லை, போதைப் பொருள் எப்படி கடத்தினாலும் நமக்கு தெரியாது, நம்ம ஸ்பாட்டில் இல்லை. ஆக இறைவன் மிகப்பெரியவன் அந்த நிகழ்ச்சிகளோட, சினிமா நிகழ்ச்சிகளோட அப்போ கூட அமீர் வந்து அதை பற்றி ரொம்ப உயர்வாகவும் தான் சொன்னார். பேசினவங்க எல்லாமே ஜாஃபரை வந்து ஆஹா ஒன்று தூக்கி வச்சு தப்பு தரார்ல பேசினாங்க. அவர் வந்து பழம்பெரும் தயாரிப்பாளராக இல்லை, இப்போதான் ஃபீல்டுக்கு வந்தார். மங்கைன்னு ஒரு படம், அந்த பொண்ணு ஆனந்தி நடிக்கிற பொண்ணு, அது கூட ஆடியோ ரிலீஸ் இப்போ தான் நடந்தது, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஆஹா ஓஹோன்னு பேசினாங்க. அந்த பொண்ணு ஆனந்தியும் வந்து ஜாஃபர் சார் மாதிரி மனுஷனே கிடையாது அந்த ரேஞ்சில் பேசினாங்க. இப்போ என்னாச்சு, இங்கே என்னென்னா சினிமாவில் இன்றல்ல நேற்றல்ல பல காலமாகவே இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறாங்களே, அவங்க வந்து தயாரிப்பாளர் போர்வையில் பணத்தை வந்து வேறு விதமாக மாற்றுறதுக்கான ரொம்ப காலமாகவே நடந்துகிட்டு இருக்கு. பெரிய புடிசர்லாம் சொல்லலாம். இன்னைக்கு பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்க ஒரு நிறுவனம், அந்த புடிசர் கூட வந்த காசு வேற மாதிரியான காசு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது யாருன்னு உங்களுக்கு விளங்கும். அது மாதிரி இருக்கப்ப இவர் மட்டும் இல்லை, ஒருத்தர் வந்து ஒரு நடிகை பாலா படத்தில் நடித்த ஒரு வில்லனா நடித்த ஒரு நடிகர் கூட, பெயர் சொல்ல விரும்பல, அவரும் எனக்கு தெரியும் அதனால சொல்றேன். அவர் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்தில் காந்த படுக்கை மோசடியில் மாட்டினவர். பல வருஷத்துக்கு முன்னாடி காந்த படுக்கை மோசடியில் மாட்டினா, அதுக்கப்புறம் ஒரு தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் வேற விதமாக வெளியில் பார்க்கப்படுது அவர். அந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸு வராங்க. அதாவது நிறையான்னு சொல்ல முடியாது, 1-2 பேர் அந்த மாதிரி அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் ஜாஃபர். ஆனால் இதில் எந்த அளவு அமீரையும் அவரையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. அமீரை வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றி பேசுகிறாங்க, அதில் ஏற்றி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அமீர் மிகச்சிறந்த நேர்மையான ஆள், அது எனக்கு மாற்று கருத்து இல்லை. அப்பயும் இந்த சூர்யா பிரச்சனை வந்து எப்பயும் சொல்கிறேன். இந்த இஸ்லாத்தில் உள்ளவங்க வந்து 5 வேளை தொழுவாங்கன்னு சொல்லலாம். அதை வந்து உன்னதமாக உண்மையாக செய்கிறவர்.
தன்னை வந்து தன்னுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக வந்து சரியாக கட்டமைச்சுக்கிறவர். நல்ல ஹியூமன் பீயிங். பார்க்க வந்து வெளியில் வேறு மாதிரி பேசுவார் இருக்கிறார். எந்த பணத்துக்காகவும் அல்லது எதுக்குமே வந்து ஒரு படம் இருக்குது, அந்த படம் வந்து தயாரிப்பாளர் இது பண்ணுங்க அப்படி பண்ணுங்க கமர்ஷியல் இது வைங்க அப்படின்னு சொன்னால் கூட அது சமரசம் செய்யாத ஒரு மனிதன். அமீர் நேர்மையான ஆள். அவரை வந்து அவர் படம் பண்ணுறாரு, அவர் படம் போட்டார், இவர் படம் பண்ணுறாரு. சரி, ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உள்ளடி வேலை என்னங்கிறது என்னென்ன ஆராய்ச்சி பண்ணிட்டா வந்து கமிட் பண்ண முடியும். அது மாதிரி இவர் வந்து சில பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. யாருக்கு? ஜாபர் சாதிக்கு. ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற இது மட்டும்தான் அமீருக்கு ஆரம்பத்தில் தெரியும். இவங்க 2 பேருக்கு ஆரம்பத்தில் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு சார்? இல்லை, அது வேற ஒரு ஆள் மூலியமாக தான் பழக்கம் ஏற்பட்டது. இவர் வந்து பூர்வீகம் வந்து ராமநாதபுரம் ஜாபருக்கு. இங்கே வந்து திமுகலையும் பொறுப்பில் இருக்கார். இப்போ தூக்கிட்டாங்க. ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி இவர் கமிட் ஆகிறாங்க. இவர் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ இவரும் சேர்ந்து இது பண்ணியிருப்பாரோ உடந்தையோ அப்படிங்கிற மாதிரிலாம் சித்தரிக்கப்படுது. அது தவறு. அமீர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இல்லாட்டினா இந்த அறிக்கையும் விட்டுருக்க மாட்டார். ஓப்பனாக வந்து யார் தவறு செய்தாலும் கண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. விரைவில் பிரஸ்ஸை மீட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அமீருக்கும் வெற்றிமாறனி சேர்த்து வச்சு இது பண்ணிட்டாங்க, தொடர்பு கிடையாது. இப்பதான் அவர் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காரு. ஜாபர் மங்கைன்னு ஒரு படம் நிறைய விஷயங்கள் யாருக்கும் தெரியல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்களும் நானும் பணம் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கோம், 2 பிஸ்னஸ் நடக்கு அப்படின்னு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா நான் உள்ளே என்ன பண்ணுறேன்னு யாருக்கும் தெரியாது. பிஸ்னஸ்மேன் நினச்சிக்கோங்க. அப்படி தான் வந்து கமிட் ஆகி போனதை தவிர அமீருக்கும் இதற்கும் இல்லை வேறு யாருக்கும் தொடர்பில். அவர் தனியாக ஒரு வேற ஒரு உலகத்தில் இருந்திருக்காரு. ஆனால் அதான் ஒரு நல்லவன் போர்வையில் அந்த மங்கை ஃபங்க்ஷனில் ஆகா ஓஹோன்னு இயக்குனர்லேருந்து எல்லாமே பயங்கரமாக பேசினாங்க. இன்னைக்கு வேற மாதிரி நடந்து போச்சு. ஆக அது ஒரு கமிட்மெண்ட்டாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க தவிர அதுக்காக வந்து 2 பேரும். ஆனால் இப்போ என்ன நேரத்தில் அந்த டைட்டில் வச்சாங்க தவிர இறைவன் மிகப்பெரியவன், அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு படம். பட் அது வருமா வராதான்னு நன்மை கேட்கிறான். அமீருக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு இனமத்தில் ஒரு கேட்டான ஒரு நல்ல மனிதன், நல்ல படைப்பாளர், நல்ல இயக்குனர். என்னை கேட்டால் வந்து பாலாவோட மிகச்சிறந்த அறிவாளி அமீர். அவர் கம்பேர் பண்ணுற கூட விரும்ப மாட்டார். அப்படி ஒரு நபர். அவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு சரிவையும் பிரச்சனைகளையும் சச்சரவுகளையும் சந்திச்சுட்டே இருக்காரு. என்ன நேரத்தில் அந்த டைட்டில் வச்சாரோ தெரியல, இறைவன் மிகப்பெரியவன். அதே மாதிரி இன்னொரு வீடியோமே வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டே இருந்துச்சு. நடிகர் சிவகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷால்வியை கீழே தூக்கி போட்டது, அதை நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. கடைசியில் ஒரு கிளாரிஃபிகேஷனுமே அவர் வந்து கொடுத்துருப்பாரு. அவர் வந்து என்னுடைய நண்பர், நாங்கள் வந்து சகஜமாக தான் அதை செஞ்சேன், அப்படி இருந்தாலும் என்னுடைய செயலுக்கு மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடிகர் சிவகுமார் அவர்கள் வந்து பண்றாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க 2 பேரும் பேசி. ஆரம்பகால நண்பர், என் தம்பி மாதிரி அப்படின்னா அவரும் வந்து இவரை பற்றி உயர்வா சொல்லியிருக்காரு. அவருக்கு அந்த பழக்கம், பொன்னாடை போர்த்தும் பழக்கம் பிடிக்காது. அது தெரிஞ்சு நான் எடுத்துகிட்டு போனேன். என் மனைவி கூட சொன்னாங்க அது இது மாதிரி நடந்துச்சு. இவரும் வந்து பொது வழியில் அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவகுமார் வந்து அவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பலமுறை அவரை பேட்டி எடுத்திருக்கேன். உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுலேருந்து, மனசை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுலேருந்து, இன்னமும் தினமும் யோகா, அவருடைய பிள்ளைகள் வளர்ப்பை பற்றி பார்த்தாலே புரியும். ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்து சரியான மனிதனாக கரெக்டாக வந்து ஃபேமிலியை நகர்த்திட்டு ஒரு சினிமா துறையில் இருந்துட்டு குடும்பத்தை கரெக்டாக வழி நடத்துங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த செல்ஃபோன் வாரமாக இருக்கட்டும், இப்போ இந்த வாரம் அது வந்து நம்ம அதுக்கே செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. நம்ம திரும்ப முற்றுப்புள்ளிக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி, பக்கத்தில் ஒரு புள்ளி, பக்கத்தில் ஒரு புள்ளியை தொடர்ந்து போகுது. பட் அவர் உணர்ந்துட்டார், தவறு தான். அது 2 காரியமுமே தவறு தான். 2வது பப்ளிக்கில் வந்து ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் நம்ம வந்து செல்ஃபி, அங்கே தான் இப்போ இந்த முட்டாள் ரசிகர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அந்தனன் பிஸ்மி எல்லாம், அங்கே தான் ஒரு ஆத்திரம் வருது ரசிகர்கள் மீது. ரசிகர்கள் மிக முக்கியம் ஒரு நடிகனுக்கு. ஆனால் காட்டுத்தனமாக இருக்கிறதும், ஒரு இளவு வீட்டில் கொண்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க, செல்ஃபி எடுத்துக்க ஆசைப்படுறதும் வந்து ரொம்ப தவறு. அதனால கோபம் வந்தது. அது கூட நான் வந்து சரியான செயல் தான் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்க கூட தேவையில்லை. சர்ச்சையான பிறகு பெருசானது அது அவர் இது பண்ணிட்டார். அது கூட தேவையில்லை. அவன் செஞ்சது தான் தப்பு. அங்கே சிவகுமார் செஞ்சது தவறு கிடையாது தான். அப்பயே நான் அதை பேசியிருக்கேன்.
ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த இந்த விவகாரத்தை பொறுத்தவரையும் அது ஒரு பொருள் இல்லையா? அது வந்து நீங்கள் எடுத்து தூக்கி வீசுவது என்பது ரொம்ப அது அநாகரிகமான செயல். அதை வருந்திட்டார். அந்த குற்ற உணர்வு, அவருடைய குற்ற உணர்வே அவர் தண்டிச்சிருக்கும். ஆனால் இதை வந்து ஊதி பெருசாக்க வேணாம். நீங்கள் அவர் சிவகுமார் வந்து ஒரு ஒரு இன்னமும் படிக்கிறாருங்க, இன்னமும் எழுதுறாரு, அவ்வளோ விஷயங்கள் மேடை பேச்சு பேசுகிறாரு. இந்த 80 வயசுங்க அவருக்கு. 80 வயசில் எப்படி அவதான் மார்க்கண்டேன்னு சொல்லுவாங்களே, அவர் வந்து அந்த என்னென்ன உடம்பு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் அப்படி இது அப்படி ஒரு 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 தனி மனித வாழ்வியலில் அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆள் ஒரு. அப்படிங்கிறப்ப அவரை வந்து மீண்டும் மீண்டும் போட்டு புரட்டி எடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு நல்ல மனிதன், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அறக்கட்டளை வாயிலாக, நிறைய கல்வி உதவி. இன்னைக்கு வந்து சூர்யாவும் கார்த்திக்கும் எடுத்துட்டு பண்றாங்க, தோல் மேல சுமந்துட்டு பண்றாங்க நிறைய உதவிகள். ஆனா இதுக்கு ஆரம்பத்தில் நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பே சிவகுமார் அதை செஞ்சார். நாகேஷ் தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு, அப்புறமா வந்து வீட்டு மொட்டை மாடியில் இது பண்ணார். நான் வந்து தின பத்திரிகையில் இருந்தப்போ சொல்கிறேன். அப்புறம் வந்து நாகேஷ் தியேட்டர் அப்போ இருந்தது, இன்றைக்கி கல்யாண மண்டபம் மாறி போச்சு. டிநகர் நாகேஷ் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடத்துவார். நான் சொல்கிறேன் 25 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிகழ்ச்சியை நடத்தி நிறைய உதவி செய்வார். அந்த பிள்ளைங்களை வந்து உண்மையாக தேர்வு செய்வாங்க. வறுமை கோட்டு கீழே அல்லது தாயிலிருந்து தகப்பனிலிருந்து நன்கு படித்து வர்ற பிள்ளைங்களை படிக்க வச்சு அது மிகப்பெரிய ஒரு உதவி. அதை செஞ்சிட்ருக்காரு. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயத்தில் பூதாகாரமாக்கி அவர் வந்து இது பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். நன்றி சார். நன்றி. மேலும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.